10 வருஷம் கடந்துட்டோம், இன்னும் அதிகமாக ஆகியிருக்கும். 6.5 தாண்டி இருக்கணும் கட்டாயமாக. முஸ்லிமோட சதவீதம் 5.86, அதான் 5.9 வச்சுங்க. இன்னைக்கு அதுவும் 6 தாண்டி இருக்கும். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டு மட்டும் பாத்தீங்கன்னா 12.5% அதிகமானது. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஒரு அணியினால் ஓட்டு போட்டா எந்த அணிக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும். அப்போ அந்த வெற்றியோ தோல்வியோ எந்த பல சமுதாயங்கள் சொல்றாங்க நாங்க தான் முடிவு செய்யறோம், நாங்க தான் முடிவு செய்யறோம்னு. அவங்க எல்லாம் வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு போலாம். ஆனா வெற்றி அடைய வச்சு ஒரு கட்சியை ஆட்சிக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை ஓட்டின் மூலமாக மட்டும்தான் நடக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் செறிவாக வாழக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அவங்க போடுறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்முடைய வலிமையை காட்ட வேண்டிய முக்கியமான நேரம் இது. இதை நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு வரக்கூடிய ஆட்சிக்கும் நம்ம ஒரு பிரஷர் கொடுக்க முடியும், நமக்குரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதுக்கு அடிப்படையாக அமையப்போவது இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பதுதான். மறுபடியும் நல்லா சொல்ற கேட்டுங்க, அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது அதிமுக கூட்டணியே கிடையாது, இது பிஜேபி கூட்டணி. தேர்தலில் பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய இந்த பாயிண்டை தான் ஹைலைட் பண்ண வேண்டி இருக்கும். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் பேசும்பொழுது அதுதான் சொன்னாங்க. இது அதிமுக பிஜேபி கூட்டணி அல்ல, இது பிஜேபி அதிமுக கூட்டணி. அதிமுக இனிஷியலே பிஜேபி தான். இந்த பாயிண்டை தான் நம்ம தெளிவாக எடுத்துட்டு போகணும். அதிமுகன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மா இல்லையா, முதல்வர் பழனிசாமி இதையெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க. அந்த திசை திருப்புதலுக்கு அனுமதி கொடுக்காமல் இந்த தேர்தலினுடைய முக்கிய பிரச்சனை ஊழல் இல்லை. ஏன்னா இந்தியாவில் எல்லா காலகட்டத்திலும் ஊழல் இருந்திருக்கு. ஜனநாயக நாடுன்னு ஒன்று இருந்தா இங்க ஊழல் ஒன்று சேர்ந்தே தான் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக நாடுகள் எங்கேயும் பார்க்கலாம், பெர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும். 2000 வருஷத்து இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களும் அது மன்னராட்சியா இருக்கட்டும் வேற எந்த ஆட்சியா இருக்கட்டும் ஊழல் இருந்துதான் இருக்கிறது. அந்த சூழல்ல இந்த கமல்ஹாசன் மாதிரி ஆட்களோ மற்றவர்களோ சகாயம் மாதிரி ஆட்களோ, சகாயம்னா சகாயம் IAS, இப்ப அவர் கிறிஸ்துவ தொகுதிகளாக பார்த்து இறக்கி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓட்டை சிதறடிக்கிற வேலை. சிதறடிக்கிறது மூலமாக திமுக போற ஓட்டுகளை தடுத்துடணும்ன்றாங்க. திமுக ரொம்ப நல்ல கட்சி அப்படிலாம் நம்ம சொல்லல. 50 வருஷமா திமுக பார்த்துருக்கிறோம். அது என்ன மாதிரி கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். திமுகங்கிறது ஒரு ஆயுதம். நம்மளை தாக்க வர்றவங்கள்ட்ட நம்மளை தடுத்துக் கொள்வதற்கு நமக்கு திமுக ஒரு ஆயுதம். அதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். மற்றபடி நம்ம திமுக காரங்க இல்ல, திமுக தூக்கி பிடிச்சாவணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு கேடயமாகவும் ஆயுதமாகவும் திமுக கூட்டணி இருக்கின்றது. இன்றைக்கு அது ஒரு வலுவான கூட்டணி. அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். டிடிவி தினகரனுடைய அமமுக 3rd place 4th place வர்றதுமே கஷ்டம். அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம வீணடிக்க தேவையில்லை. அல்லது இன்னைக்கு திடீர்னு சிலர் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க. நாம் தமிழர் திரும்ப திரும்ப பார்க்கிறோம், எந்த எலெக்ஷன்லயும் 4-5% தாண்டினது கிடையாது. 5% ஓட்டு வாங்கினாலும் கூட ஆட்சி அமைக்க முடியாது, எதிர்கட்சியா கூட ஆக முடியாது. இன்ன வரைக்கும் நாம் தமிழர் உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்று எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்கிறது பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் செயல்படுறது தான் நாம் தமிழருடைய அஜெண்டாவே. அதற்காக உளவுத்துறையினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கட்சி தான் அது. அதுல நம்ம சமூகங்களை சேர்ந்தவர்கள் சிலர் நாம் தமிழருக்கு ஆதரவா பேசுறாங்க. முஸ்லீம் சமுதாயத்திலே நிறைய இளைஞர்கள் கூட இன்னைக்கு நாம் தமிழர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் கூட இப்ப நேற்று கூட கேள்விப்பட்ட சில பாதிரியார்கள் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கலாம் என்று பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய சக்தியை வீணடிக்கிறது. ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா எங்களால நீங்க ஜெயிச்சுங்க, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்க முடியும். தோத்தவங்கள்ட்ட ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு இதை செஞ்சு கொடுங்க யார்கிட்ட போய் கேட்க போறோம்? அதனால நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே இது நிலைப்பாடு தெரியும். இந்த தேர்தலில் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் பேசல, இந்த தேர்தலில் நமக்கான ஒரு கேடயம் ஆயுதம் என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி. நம்முடைய ஓட்டுகளை சிதறாமல் ஒன்றாக குவித்து நமக்காக பேசக்கூடிய வேட்பாளர்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். அது இந்த சூழல்ல திமுக கூட்டணியாகத்தான் அமைஞ்சிருக்குது. நடுநிலைமை பார்க்கக்கூடிய யாருக்கும் தெரியும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் நல்லாவே தெரியும், நமக்காக பிஜேபி பேச போறது இல்ல, பிஜேபியுடைய உத்தரவை மீறி அதிமுக பேச போறது இல்ல. அதனால நமக்காக அதிமுக பேசாது. அதே மாதிரி தான் டிடிவி தினகரனுடைய இலக்கியம் அதிமுகவை கைப்பற்றுறது. எந்த அதிமுகவை? பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுகவை டிடிவி தினகரன் கைப்பற்ற போறார்.
அவர் வெளிப்படையா சொன்னார், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நான் தயார். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினார். அப்ப டிடிவி தினகரன் தெளிவாக இருக்கிறாரு பிஜேபியோட சேர்றதுக்கு. அதிமுக பிஜேபிக்கு கீழே தான் ஏற்கனவே இருக்கு. தேமுதிக எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே பிஜேபி இருந்தவங்க தான், இப்பவும் இருக்க தயார்னு சொன்னவங்க தான். இதுல எந்த கட்சிகளையும் நம்பி நம்முடைய ஓட்டுகளை போட்டு ஓட்டுகளை வீணடிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற நம்பர் தெளிவானது, அது கொஞ்சமா இருந்தாலும் வலுவானது. கிறிஸ்துவோடைய ஓட்டு கிட்டத்தட்ட 6.5% இருக்கு. முஸ்லீமுடைய ஓட்டு 6% தாண்டி இருக்கு. 12.5% அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியும் கூட்டணியும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு போதுமானது. ஆகவே நம்முடைய ஓட்டுகளை ஒன்றாக சேர்த்து ஜெயிக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு போட்டு பிஜேபி